மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். டக்ளஸ் தேவானந்தா கடல் கடந்து என்னென்ன கொலைகள் குற்றங்கள் செய்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தோட இது குறித்து இந்திய அரசு டக்ளஸ் தேவானந்தாவை தமது நாட்டுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்குமா, அரசு அதற்கு தலை சாய்க்குமா என்ற பல்வேறு விஷயங்களை பேசுறதோட நாட்டில் நடந்த பல்வேறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பற்றியும் பார்க்கலாம். டக்ளஸ் தேவானந்தா ஹீரோஸ் அமைப்புல சேர்ந்து கொண்டாரு. மாணவ பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தாரு. 1978ஆம் ஆண்டாகும் பொழுது இந்த அமைப்பு டக்ளஸ் தேவானந்தாவை தெரிவு செய்து வெளிநாட்டு பயணம் ஒன்றுக்கு ஆயுத பயிற்சிக்காக அனுப்பி வைக்கிறாங்க. டக்ளஸ் தேவானந்தா பலஸ்தீனுக்கு போய் அல்-ஃபத்தாஹ் என்ற ஆயுத குழுவோடு இணைந்து பயிற்சிகளை பெற்று கச்சிதமாக நாட்டுக்கு மீண்டும் வராரு. இந்த அமைப்புல சேர்ந்ததுக்கு பிறகுதான் இவருக்கு டக்ளஸ் என்ற பெயரை அல்-ஃபத்தாஹ் அமைப்பு சூட்டியதாகவும் சொல்லப்படுது. ஹீரோஸ் அமைப்புல இருந்து விலகி கொண்ட டக்ளஸ் தேவானந்தா EPRLF என்ற ஒரு இயக்கத்தை 1980ஆம் ஆண்டு நிறுவி அதனூடாக தனது ஆயுத பயணத்தையும் மேற்கொள்ள ஆரம்பிச்சாரு. இந்த காலகட்டங்கள்ல இலங்கையில ஈழ போராட்டங்களில் ஈடுபட்ட குழுக்களுக்கு இலங்கையில அவங்களுக்கு பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால இந்தியால சென்னை நகர்ல தலைமையகங்களை நிறுவி அவங்களுடைய அரசியலை பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கான காரணங்கள் 2 விஷயங்கள் சொல்லப்படுது. இந்த ஒவ்வொரு ஆயுத குழுக்களுக்கும் இடையிலான போட்டியும் சண்டையும், மற்றொன்று கருப்பு ஜூலைக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் பேரினவாதிகளால அவ்வப்போது இந்த இயக்கங்கள் இலக்கு வைக்கப்பட்டதும் இன சுத்திகரிப்பு நடக்கிறதுக்கான காரணங்களாக இருந்ததுனால டக்ளஸ் தேவானந்தா அவருடைய அமைப்பையும் சென்னையை நோக்கி நகர்த்துறாரு. சென்னையில சூளைமேடு பகுதியில இதனுடைய தலைமை காரியாலயத்தை நிறுவுறாங்க. 1986ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அந்த பிரதேசத்து மக்கள் தீபாவளியை கொண்டாடி கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்துல பட்டாசு கொளுத்தி ஆர்ப்பரித்து அதை மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற சந்தர்ப்பத்துல தான் இவங்களோட காரியாலயத்தை சூழ்ந்த பகுதியிலும் பலத்த பட்டாசு சத்தங்கள் கேட்டதுனால ஒரு அச்ச சூழலை இவருக்கு ஏற்படுத்துது. அது என்ன அச்ச சூழல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கேயும் LTT தரப்பினர் இருந்தாங்க இல்லையா, அவங்க யாரும் பட்டாசு சத்தத்தோட துப்பாக்கி வீட்டுக்களை வச்சிருவாங்களோட அச்சத்துல இவர் அச்சப்பட ஆரம்பிச்சாரு. மற்றொரு விஷயம் தான் இது மிகப்பெரிய ஒரு டிஸ்டர்பாகவும் இவங்களுக்கு இருந்ததாக சொல்லப்படுது. வெளியில ஆயுதத்தோட வந்த இவருடைய அமைப்பினர் எல்லாரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல இருந்த அந்த பிரதேசத்து மக்களோட வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. வாய்த்தருக்கம் கைகலப்பாக மாறியது. டக்ளஸ் தேவானந்தா வெளிநாட்டுல பயிற்சி பெற்றவர் இல்லையா, அவர் ஆயுதத்துக்கும் வேலை வேணுமே அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதுல 28 வயதே ஆன இளம் சட்டத்தரணி திருநாவுக்கரசு என்று சொல்லப்படுகிறவர் படுகொலை செய்யப்பட்டதோட பல பேர் காயமடைஞ்சாங்க. உரியவங்களை வைத்தியசாலை அனுமதிச்ச போலீசார் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டக்ளஸ் தேவானந்தா உட்பட 10 பேரை கைது செய்து வழக்கு தாக்கலும் செய்திருந்தாங்க. பல ஆண்டுகள் இந்த வழக்கு ஓடிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல இவர் பிணையில விடுதலையாகி 1990க்கு பிறகு நீதிமன்றத்தை தவிர்க்க ஆரம்பிச்சாரு. 1994ஆம் ஆண்டு நீதிமன்றத்தால் தேடப்படுகின்றவர்கள் பட்டியல டக்ளஸ் தேவானந்தோட பேரை சென்னை உயர் நீதிமன்றம் அறிவிச்சது. காரணம் என்னடா, இவர் அந்த நாட்டுல இருந்து இலங்கைக்கு எஸ்கேப் ஆகிட்டாரு. அங்கிருந்தா சட்டம் பாயும் அப்படின்றதுனால இங்க பத்திரமாக சேர்ந்தாரு. பிறகு 2011ஆம் ஆண்டாகும் பொழுது மஹிந்த ராஜபக்ஷ அவங்களோட இவர் டில்லிக்கு ஒரு உத்தியோகபூர்வ விஜயம் ஒண்ணு மேற்கொள்ள வேண்டிய தேவை இருந்தது. போனா பிடிச்சு உள்ள வச்சிருவாங்க அப்படின்னு ஒரு அச்சத்தில் இவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2011ஆம் ஆண்டு இந்த விஜயத்துக்கு முன்னால முன்ஜாமீன் மனு ஒன்று தாக்கல் செய்தார் இவரை கைதை தடுக்கிறதுக்கு. இது குறித்து விசாரணை செய்த சென்னை உயர் நீதிமன்றம் இந்த மனுவை தள்ளுபடி செய்தது. நேரடியாக இதை நீங்க பண்ணலாம், அங்கிருந்து இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தது. இருந்தாலும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக டில்லிக்கு இவருடைய பயணத்தை மேற்கொள்றாரு. இந்த சந்தர்ப்பத்துல சிறை கைதிகளுடைய உரிமைக்காக போராடுகின்ற ஒரு வழக்கறிஞர் புகழேந்தி பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தாரு. இதுல டக்ளஸ் தேவானந்தா நீதிமன்றத்தால் தேடப்படுகின்ற ஒரு கைதி, இவரை கைது செய்து நீதிமன்றத்துக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் மனுவுல சொல்லி இருந்தாரு. உடனடியாக வெளியுறவு அமைச்சினுடைய செயலாளர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எதிர்ப்பு மனுவை உடனடியாக தாக்கல் செய்தாரு. அதுல அவர் என்ன குறிப்பிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சட்டத்தரனுடைய மனுவை தள்ளுபடி செய்யணும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது டக்ளஸ் தேவானந்தா ஒரு அரசு தரப்பு விருந்தினராக வந்திருக்கிறாரு, ஒரு அமைச்சராக வந்திருக்கிறாரு. இவரை கைது செய்து உள்ள வச்சு விசாரணை நடத்திட்டால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுல ஒரு விரிசலை ஏற்படுத்தும் அப்படின்னு பல்வேறு காரணங்களை சொல்லி
அந்த ஒரு விஷயத்தை வந்து தாக்கல் செய்திருந்தாரு. அந்த பயணத்துல வந்து டக்ளஸ் தேவானந்தாவை சென்னை உச்ச நீதிமன்றத்தினுடைய கட்டளையின்படி கைது செய்யல. 2014ஆம் ஆண்டாகும் பொழுதோ சென்னை நீதிமன்றத்துக்கு போக முடியாது என்பதனால இலங்கையில் இருக்கின்ற இந்திய தூதரகத்துல வந்து வீடியோ மூலம் இவருடைய வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்குக்காக இந்திய தூதரகத்துக்கு டக்ளஸ் தேவானந்தா சென்றிருந்தாரு. சென்னையில வந்து இதை கண்கண்ட சாட்சிகள் என்று 4 பேர் டக்ளஸ் தேவானந்தாவை அடையாளப்படுத்தியதோட அங்குள்ளவங்க அவரோட வாத பிரதிவாதங்களை முன் வச்சாங்க. டக்ளஸ் தேவானந்தாவோட சட்டத்தரணி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த துப்பாக்கி சூட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எங்குமே குற்றப்பத்திரிகையில வந்து எனது பெயர் சொல்லப்படல அப்படின்னு ஒரு வாதத்தை வந்து டக்ளஸ் தேவானந்தா அவருடைய சட்டத்தரணி முன் வச்சாரு. இரு தரப்பினுடைய வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி வந்து இந்த வழக்கை ஒத்தி வச்சாங்க. இந்த வழக்கு இப்போதும் நிலுவையில இருக்கிறத பார்க்க முடியுது. 1988ஆம் ஆண்டு பூத்தமல்லி நெடுஞ்சாலை பகுதியில வந்து 10 வயது குழந்தையோட கடத்தி 7 லட்சம் ரூபாய் கப்பம் கேட்டு இருக்கிறாங்க. அடிப்படின்னு சொல்லி போலீசார் செயற்பட்டதுல குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லாம குழந்தைய அப்படியே மீட்டெடுத்தாங்க. இதுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தாங்க. அந்த வழக்கும் இப்போது நிலுவையில இருக்கிறதாக சொல்லப்படுது. 1990ஆம் ஆண்டு ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய தொழிலதிபரை மிரட்டி ஆயுத முனையில தமது இயக்கத்திற்கு ஆதரவு வழங்கணும், தமது இயக்கத்துல சேரணும், அதுக்கு ஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆயுத முனையில மிரட்டல் விட்டிருக்காங்க. இவர் வழக்கு தாக்கல் செய்ததுல வந்து இந்த வழக்கும் இப்போது நிலுவையில் இருக்கிறதாக சொல்லப்படுது. எனவே இந்த 3 வழக்குகளும் இப்போது நிலுவையில் இருக்கிறதுனால இந்திய அரசு இப்போது கைது செய்யப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா அவங்கள வந்து டக்ளஸ் தேவானந்தாவோட வழக்குகளை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரணும், உடனடியாக எமது நாட்டுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டால் 1978ஆம் ஆண்டு கைதிகள் பரிமாற்றம் சம்பந்தமான ஒரு ஏற்பாடு இருப்பதனால அந்த ஒரு கைச்சாத்துல இலங்கை கைச்சாத்திட்டதுனால அந்த ஒப்பந்தத்துக்குள்ள இலங்கை போனதுனால நிச்சயமாக இலங்கை அரசு அந்த கோரிக்கையை நிறைவேற்றணும் என்பதும் சட்டவாக்கம் சொல்லுகிற ஒரு விடயம். அதே சந்தர்ப்பத்துல பிரஜைகளை காக்க வேண்டும், பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற சட்டத்திற்கு கீழே ஒருவேளை இலங்கை அரசு டக்ளஸ் தேவானந்தாவை இந்த வழக்குகளுக்காக இந்தியாவிடம் ஒப்படைப்பதற்கு தயக்கம் காட்டலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ரெட் நோட்டீஸ் அடிச்சு எப்படியாவது சர்வதேச போலீசாரினூடாக டக்ளஸ் தேவானந்தா இந்தியாவுக்கு கொண்டு செல்லப்பட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்பும் இல்லை என்று சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு தொழில்நுட்பம் ஊடாக அல்லது காணொலியின் ஊடாக இவர் வழக்கு விசாரணையில் கலந்து கொண்டார் என்பதனால இவர் பதுங்கி இருக்கின்ற ஒளிந்திருக்கின்ற ஒரு பட்டியல் இல்லை என்பதனால அதற்கும் சாத்தியம் இல்லை என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் இப்போது டக்ளஸ் தேவானந்தா விஷயத்தில் இது குறித்த விசாரணைகள் இந்தியாவில் மேற்கொள்ளப்படுமா, அரசு இவரை பெற்றுக்கொள்வதற்கான முனைப்பெடுக்குமா என்ற விஷயங்கள் எதிர்வரும் தினங்கள்ல தெரிய வரும். பொறுத்து பார்க்கலாம் இந்த வழக்குல என்னென்ன விஷயங்கள் திருப்பு முனையாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய தினம் 6:15 மணி அளவுல களுத்துறை நாகோட வைத்தியசாலையில வந்து சிகிச்சை பெற்று வந்த கைதி திலீப் சத்துரங்க 14வது வார்டுல வச்சு துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானாரு. இனம் தெரியாத ஒருத்தர் வந்து நோயாளிகளை பாக்குற சாட்டுல உள்ள வந்து இந்த குறித்த கைதி மீது துப்பாக்கி சூடு நடத்தியதுல மார்புக்கு கீழ்ப்பகுதியில பலத்த காயங்களுக்கு உள்ளானதுல இப்போது ஐசியூல இவர் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுது. இந்த இனம் தெரியாத துப்பாக்கிதாரி வெளியில் சென்று தாப்பையால குதித்து தலைமறைவானாரு. எப்போதும் சொல்லுகின்ற வாய்ப்பாடு தானே, இனம் தெரியாதவன் வந்தான், சுட்டான், பிளஸ் தலைமறைவானான், பிளஸ் விசாரணை தொடங்கப்பட்டிருக்குது, பிளஸ் கைதா என்ன ஏது என்பது தெரிய வரும். சரி, இந்த நபர் எதற்காக ஹாஸ்பிட்டல்ல வைத்தியசாலை சிகிச்சை பெற்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு. டிசம்பர் மாதம் 13ஆம் திகதி வந்து இந்த நபர் வந்து போதைப் பொருள் வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டுல போலீசாரால கைது செய்யப்பட்டு நீதவான் நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டாரு. இவரை விளக்குமுறைகளை வைக்க சொல்லி நீதிமன்றம் ஒரு பணிப்புரைய விடுத்தது. இதுக்கு களுத்துறை சிறைச்சாலையில இவர் அடைக்கப்பட்டாரு. அங்க வந்து 26ஆம் திகதி ஏற்பட்ட கைகலப்பின் காரணமா இவர் மண்டை ஏமனோ பொழந்து விட்டார். இதுக்கு சிகிச்சை அளிக்கத்தான் இப்போது வந்து 14வது வார்டுல இவர் அனுமதிக்கப்பட்டாரு. துப்பாக்கி சூடு நடத்துகின்ற சந்தர்ப்பத்துல வந்து இந்த கைது வந்து கட்டையோடு சேர்த்து கைவிலங்கு இடப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து ஒரு பாதுகாப்புக்கு வந்தவர் இருந்திருக்கிறாரு. லைசன் இல்லாத துப்பாக்கியை கொண்டு வந்து தைரியமா உள்ள வந்து ஒருத்தர் சுட்டுட்டு போறான்டா, லைசனோடு இருக்கின்ற இந்த அதிகாரி என்ன செஞ்சார் அப்படின்னு ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. ஒன்று துரத்திருக்கணும், பிடிச்சிருக்கணும், முடியாத காலுக்குள்ள சுட்டிருக்கணும், அது முடியாத தள்ள சுட்டு சோழியை முடிச்சிருக்கணும். இது ஒண்ணுமே கிடையாது. மக்களோட மக்களை இவர் கத்தி இருக்கிறார் போல உடனடியாக ஐசியூல
இந்த கைதியை அனுமதிக்கிற வேலையை மட்டும் அவர் பார்த்திருக்காரு. அதை அவர் பார்த்திருக்க தேவையில்லை. அங்குதான் வைத்தியசாலையுடைய ஊழியர்கள் இருக்காங்க, அதை செஞ்சிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த அதிகாரி பாதுகாப்புக்கு வந்தவர் எப்படி இருந்தார் என்பதும் தெரியல. இது குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்படணும் என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை. அடுத்து ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. ரொம்ப பரிதாகரமான துப்பாக்கி சூடு அது. அந்த துப்பாக்கி சூட்டுல 16 வயது பாடசாலை மாணவி அந்த துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான சம்பவம் தானது. அது எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கழுபோவில பிரதேசத்துல 10-20 மணி அளவுல ஒரு துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்படுது. அதுவும் வடமை போலதான் மோட்டார் பைக்ல வந்தாங்க. இனம் தெரியாத 2 பேர் கை துப்பாக்கியில சுட்டாங்க அப்படின்ற சம்பவம் தானது. இந்த துப்பாக்கி சூட்ல இந்த 16 வயது மாணவி 3 இடங்கள்ல அவரோட மேனியில துப்பாக்கி ரவைகள் பாய்ந்திருப்பதாக சொல்லப்படுது. கழுபோவில வைத்தியசாலை ஐசியு பிரிவுல இவர் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுது. இந்த துப்பாக்கிதாரிகளுடைய இலக்கு 16 வயது சிறுமி மீது இருக்கல்ல, மாறாக மது என்று சொல்லப்படுகிறவருடைய மனைவியும் தாயும் தான். இந்த தாயையும் மனைவியையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த சென்றவங்க தான் அங்க தாயும் மனைவியும் இல்லாதன் காரணமாக மதுவனுடைய சகோதரியுடைய கணவர் இருந்திருக்கிறாரு. அவர் துரத்து சுட்டு இருக்கிறாங்க. இவர் பாதுகாப்புக்காக ஓடி இருக்கிறார் பக்கத்து வீட்டுக்கு. அந்த வீட்டுக்குள்ள வச்சு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதுலதான் பக்கத்து வீட்டு இந்த சிறுமி மீது இந்த தோட்டாக்கள் பாய்ந்திருக்கிறது இப்போது விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இந்த துப்பாக்கிதாரிகளை அனுப்பி வச்சவரு பழுதிக்க சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யகாசமல் மதுவை பழுதிக்கிறதுக்கு தான் அவருடைய தாயையும் அவருடைய மனைவியையும் படுகொலை செய்வதற்காக இந்த குறித்த நபர் இந்த ஆயுததாரிகளை அனுப்பி வச்சதாக சொல்லப்படுது. 2025ஆம் ஆண்டு மட்டும் நடந்த துப்பாக்கி சூடுகள் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா 111 நடந்திருக்குது. இதுல 60 மரணங்களும் 58 பேர் காயமடைந்த சம்பவங்களும் பதிவாக இருக்குது. இதுவரைக்கும் போலீசார் கைப்பற்றிய ஆயுதங்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2375 ஆயுதங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க. எனவே 2026ஆம் ஆண்டு இது போன்ற ஆயுத கலாச்சாரம் இல்லாத ஒரு ஆண்டாக மினுகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோட மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.